மச்சான் டேய் என்னாச்சு? என்னடா ஒண்ணுமே என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கேன்டா. சொன்னா நம்ப மாட்டேங்கிறா. உன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு முடி நரைச்சிருந்தா ஐயோ வயசாயிடுச்சோடு எவ்வளவு பதட்டப்படுவேன், எவ்வளவு துடிப்பேன். எல்லாம் நரைச்சு இதெல்லாம் சுருங்கி மொத்தமா அப்படிதான் தெரியுது மச்சான். மூஞ்சி எனக்கு மறந்துருச்சுடா. அந்த உருவம், அந்த சிரிப்பு சத்தம், ஐயோ It's a kind of disorder. Monophobia. சிந்தனை குழப்பம், மனச்சிதைவு. மனங்கிறது ஒரு கருத்து கட்டமைப்பு. சிந்தனை, செயல், உணர்ச்சி இந்த மூணும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா ஆக்டிவா இருக்கு. அது ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு தனித்தனியா கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி செயல்படுறப்பதான் சிந்தனை குழப்பம் வர ஆரம்பிக்கும். தூங்காம உட்காந்துருக்கிறப்ப யாரோ பக்கத்தில் பேசுகிற மாதிரியே இருக்கும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் கேட்கும். மேஜிக் லைட்ஸ் எல்லாம் மேலே படுற மாதிரி தோணும். உடம்புல பூச்சி ஊறுது, கீழே இருந்து மேலே போகுது, கண்ணு முன்னாடி யாரோ நிற்கிறாங்க, உருவம் ஒன்று தெரியுதுன்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் they even fight with it. அது அவருக்கு உண்மை, நிஜம். இதெல்லாம் கேட்டு நீங்க பயந்துடாதீங்க. இவருக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இப்போதைக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டோம். ஆனா அவரை எப்பயுமே சந்தோஷமான மனநிலையில வச்சுக்கோங்க. தனியா மட்டும் விட்டுறாதீங்க. அந்த ஃபிளாட்டுக்கு போனாதான் ப்ராப்ளம்னா அவாய்ட் பண்ணுங்க. அவரோட கவனத்தை திசை திருப்புங்க. ஹலோ, நேத்துலேருந்து விக்னேஷ் கால் பண்ணவே இல்லைப்பா. நான் ட்ரை பண்ணாலும் போக மாட்டேங்குது. அங்கிள் அவன் ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிட்டு இருந்தா டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், சுவிச் ஆஃப் பண்ணியிருப்பான் அங்கிள். சரிப்பா, அதை ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே. நாளைக்கு அவனை பார்த்தா ஃபோன் பண்ண சொல்லுப்பா. சொல்கிறேன் அங்கிள். டேய், அவர்கிட்ட விஷயத்தை கன்வே பண்ண வேண்டியதானே? அவன் மேலே அவருக்கு பயங்கர அஃபெக்ஷன். சொன்ன ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாரா.
எங்கடா விக்கி? எங்கடா? வாடா போய் தேடலாம். மச்சான் டேய் டேய் விக்கி. டேய் எங்கடா மச்சான் போயிருப்பா? என்னாச்சுன்னு தெரியலையேடா. வா தேடலாம். ஹலோ. அஸ்வின், விக்கிட்ட சொன்னியாப்பா? இப்பதான் அங்கிள் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போனதும் சொல்றேன் அங்கிள். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம். ஓகே அங்கிள். ஹாய் அஸ்வின். ஹாய். டைரக்டர் ரொம்ப பிஸியோ? என்ன அஸ்வின், உங்க ஆள் கதை எழுதுறாரா இல்லை கதையோட வாழ்றாரா? ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப், பெல் அடிச்சாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கார்த்திகா, அப்படின்னா அவன் உங்க வீட்டுக்கும் வரலையா? என்னாச்சு அஸ்வின்? இவ்வளோ நடந்திருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பக்கத்துல இருந்து பார்த்துருப்பேன்ல. இப்போ எங்க போய்? விக்கி அப்பா. அங்கிள் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, இன்னும் போகல. போயிட்டு கால் பண்றேன் அங்கிள். யோசிக்க வேணாம் அஸ்வின், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நாமளும் போய் தேடலாம்.